Hello students, in the video we will 10th science first method question pattern அதே போல வந்து பார்த்தா என்னென்ன இந்த first method syllabus வரும்போது அதோட important question 2 mark 4 mark 7 mark சோ இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்குற 10th ஸ்டூடண்ட் உங்க first time பார்க்கறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வெச்சீங்க இனிமே ரெகுலரா வீடியோ வரும் Instagramலயும் YouTubeலயும் மறக்காம WhatsApp சேனல் வந்து பார்த்தா Instagram description இருக்கு நீங்க YouTubeல பார்த்தா கீழ description லிங்க்ல வைக்கிறேன் நீங்க வந்து பார்த்தா 50 க்கு 50 மதிப்பெண் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் மிட்டம் சயின்ஸ்ல சோ இந்த क्वेश्चन எடுத்து நல்லா தரவா படிச்சினா தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி உங்க புக் எடுத்து வச்சு நீங்க இத மார்க் பண்ணி வச்சு படிக்கலாம் இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் எல்லாருக்கும் டைம் டேபிள் விட்டுட்டாங்க 16ஆம் தேதில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் உங்களுக்கு வந்து பார்த்தா क्वेश्चन பேட்டர்ன் சொல்றேன் 50 மார்க் சயின்ஸ் வரும் அத பார்ட் 1 வந்து பார்த்தா 1 மார்க் 7 மார்க் கேட்பாங்க பார்ட் 2ல வந்து பார்த்தா 2 மார்க் வந்து 7 क्वेश्चन கேட்டு 5 क्वेश्चन இருக்கு 5 क्वेश्चन எது சொல்றாங்க 10 மார்க் வரும் அத கம்பல்சரி வந்து பார்த்தா 14th क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்பதான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் பார்ட் 3ல வந்து பார்த்தா 4 மார்க் क्वेश्चन கேட்பாங்க 5 கேஸ்ட் 3 क्वेश्चन எது சொல்றாங்க அத வந்து பார்த்தா 12 மார்க் வரும் பார்ட் 4ல வந்து பார்த்தா 7 மார்க் क्वेश्चन கேட்பாங்க மொத்தமா வந்து பார்த்தா அவங்க வந்து 3 7 மார்க் எது சொல்றாங்க அது 21 மார்க் அது வந்து பார்த்தா எய்தர் ஆர்ல இருக்கும் அது எப்படி கேட்பாங்க பார்த்தா பிசிக்ஸ்ல ஒரு क्वेश्चन கெமிஸ்ட்ரில ஒரு क्वेश्चन அப்புறம் வந்து பார்த்தா பயாலஜில ஒரு क्वेश्चन உங்களுக்கு வந்து பார்த்தா 3 7 மார்க் क्वेश्चन கேட்பாங்க பிசிக்ஸ்ல ஒன்னு கெமிஸ்ட்ரில ஒன்னு பயாலஜில ஒன்னு வாங்க ஒரு ரிவியூட்டா பார்த்தலாம் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் பிசிக்ஸ்ல அதே போல கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தா 7th லெசன் 8th லெசன் பயாலஜில பார்த்தீங்கன்னா 12th 13 14 இதான் வந்து உங்களோட சிலபஸ் இப்போ வந்து பார்த்தா ஒரு இதுவா பார்த்தலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெசன்ல உங்களுக்கு வந்து பார்த்தா ரோமன் லெட்டர் 6th ல உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க அது ஷார்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோ ஆன்சர் நான் சொல்றது நோட் பண்ணி வச்சுங்க செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் third fourth fifth seventh ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10th டாப்பர்ஸ் எல்லாம் நான் சொல்ற எல்லா क्वेश्चन படிச்சீங்க ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாம் Black கலர்ல ஸ்டார் போடுற क्वेश्चन எல்லாம் படிச்சீங்க இது வந்து பார்த்தா உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चन இது வந்து பார்த்தா உங்களுக்கு 4 மார்க் क्वेश्चन கேட்பாங்க 7 மார்க் क्वेश्चन கேட்பாங்க ரோமன் லெட்டர் 8 ஓகேங்களா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் third क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட் 6th क्वेश्चन 7th ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸ்லோ லேர்னர்ஸ் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் थर्ड 5th 7th படிச்சீங்க இது 4 மார்க் நீங்க கேட்கலாம் 7 மார்க் क्वेश्चन கேட்கலாம் இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மார்க் வரும் ஒரு 7 மார்க் வரும் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பப்ளிக் அதுல யூனிட் 2 எடுத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6th ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन थर्ड क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் fourth क्वेश्चन fifth क्वेश्चन sixth क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் ninth क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10th क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8th क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சர்க்கிள் போட்டு ஸ்லோ லேர்னர்ஸ் கம்பல்சரி படிச்சுங்க அதே போல ரோமன் லெட்டர் 7 ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் थर्ड क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் fourth क्वेश्चन இது நல்லா தரவா படிச்சுங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது பிசிக்ஸ் காலேஜ் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 7 ல ரோமன் லெட்டர் 6 ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் क्वेश्चन थर्ड क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் fourth क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் sixth क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டார் போட்டு ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சீங்க டாப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வச்சு படிச்சீங்க ரோமன் லெட்டர் 7 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन थर्ड क्वेश्चन fourth क्वेश्चन fifth क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 ல இது வந்து பார்த்தா ஆர்ட் क्वेश्चन இது ப்ராப்ளம் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் थर्ड क्वेश्चन இத வந்து பார்த்தா இது ஓகேங்களா அதே போல யூனிட் 8 ல வந்து பார்த்தா இன்சைட் क्वेश्चन கேட்பாங்க இதல அதனால கொஞ்சம் கவனமா படிக்கணும் அதே போல வந்து பார்த்தா ரோமன் லெட்டர் உங்களுக்கு வந்து பார்த்தா 6th ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन थर्ड क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் fourth क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல வந்து ரோமன் லெட்டர் 7 ல செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் थर्ड क्वेश्चन ரோமன் லெட்டர் 8 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல மெட்டல் கரெக்ஷன் இந்த क्वेश्चन வந்து பார்த்தா இன்சைட் क्वेश्चन கேட்பாங்க இந்த இன்சைட் क्वेश्चन கொஞ்சம் படிச்சீங்க இதோட PDF நான் அப்ளிகேஷன் இருக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல வந்து பார்த்தா பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12th யூனிட்ல இன்சைட் क्वेश्चन தான் வந்து பார்த்தா அதிகமா கேட்பாங்க அந்த இன்சைட் क्वेश्चन கொஞ்சம் படிங்க அதோட ஆன்சர் நான் உங்களுக்கு தரேன் क्वेश्चनோட ஆன்சர் தரேன் ரோமன் லெட்டர் 6 ல வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन थर्ड क्वेश्चन fourth क्वेश्चन fifth क्वेश्चन sixth क्वेश्चन 7 8 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் third fifth sixth அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ல ஒரே ஒரு டிஃபரண்ட் இது ரெண்டுத்துமே படிச்சீங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन இது வர வாய்ப்பு இருக்கு அதே ரோமன் லெட்டர் 8 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப அதே போல யூனிட் 13 ல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ல வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் சொல்லிட்டு கேட்பாங்க அது ஒரு क्वेश्चन அது ரொம்ப ஈஸி 2 மார்க்ஸ்ல கேட்கலாம் ரோமன் லெட்டர் 5 ல செகண்ட் क्वेश्चन थर्ड क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் fifth क्वेश्चन 8th क्वेश्चन இம்பார்ட்டன்ட் 9th क्वेश्चन 10th क्वेश्चन ஸ்டார் கொடுத்த ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் மீதி ஸ்லோ லேர்னர்ஸ் டாப்பர்ஸ் எல்லா क्वेश्चन தரவா படிச்சீங்க ரோமன் லெட்டர் 6 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோமன் லெட்டர் 7 ல செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9th ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோமன் லெட்டர் 5 ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ரோமன் லெட்டர் 6 ல வந்து பாத்தீங்கன்னா 2 6 8 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 9
10 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 12 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல ரோமன் லெட்டர் 7ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டின் நாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரோமன் லெட்டர் 8ல செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ நீங்க கேட்கறா போல இனிமேல் ரெகுலராக வீடியோ போட்டுட்டே வரேன். 10th ஸ்டூடெண்ட் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கணும்னா இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி வச்சுங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு மாடல் கொஸ்டின் அப்படின்னு எல்லாமே வரும். உங்களுக்கு 16ஆம் தேதி தான் எக்ஸாம் ஸ்டார்ட். உங்களுக்கு ரெகுலரா எப்படியாவது வீடியோ போட்டு உங்களுக்கு மிட் டர்ம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கும் நீங்க பப்ளிக்ல ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தா கைட்லைன் பண்ணி வரோம். மறக்காம கலாம் கல்வி சேனல் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.